வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன்னாடி சிஸ்டம் திண்டுக்கல். நம்ம ஒன்னாடி சிஸ்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமலாபுரத்துலேயும் தான் நம்ம வச்சுருக்கோம். திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்குது, நம்ம திண்டுக்கல் அவுட்டரில் காமலாபுரத்துலையும் இருக்குது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் யூடியூப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம ஏவிரிமியமாக தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஒன்னாடி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இதை எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 2.9 ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்லா ஹெவியாக கேட்டிருந்தாங்க கஸ்டமர். JBL அதுக்கப்புறம் பார்த்தா டெயின்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. அது மாதிரி நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். அக்ரிலிக் பேனல் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி நம்மள்ட்ட கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக்கில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், 6mm நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமரோட நீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா JBL நல்லா ஹெவியாக யூஸ் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் 3-way டவரில் 2 யூஸ் பண்ணுற மாதிரி, மினி டவர் நம்மள்ட்ட யூஸ் பண்ணுற மாதிரி கஸ்டமர் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் கண்ட்ரோலு, பேஸு, ட்ரிபிள், சப்பு ஃப்ரீக்வன்சி எல்லாமே நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இதில் ஒரு பஹாரியா USB போர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா V மீட்ரு, அதுக்கு மேலே வர மாதிரி கஸ்டமர் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்துங்க டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்டர் சுவிட்ச் நம்ம வச்சுருக்கோம். உள்ள செலக்டர் சுவிட்சுன்னு பார்த்தீங்கன்னா USB-க்கும் பின்னாடி DTS-க்கும் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக கேட்டிருந்தாங்க. நம்மள்ட்ட ஒரு 15-20 மாடல் இருந்துச்சு, கஸ்டமருக்கு அனுப்பிச்சி விட்ருந்தோம். இந்த மாடல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேட் பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆன் ஆஃப் சுவிட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எல்கான் நம்ம யூஸ் பண்ணிக்கோம். ரவுண்டு சுவிட்சில் இது குவாலிட்டியே சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட்டில் கஸ்டமைஸ் பண்ணி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா க்ரீன் கலர் LED தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து இன்டீரியரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டத்துக்காக 2 கூலிங் ஃபேன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் STNல. அதாவது 4 ஃபெட்டுக்கு சப்வூஃபருக்காக ஒன்றும், லெஃப்ட் ரைட்டுக்காக ஒன்றும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 4 ஃபெட்டு பேரலல் மோனோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். JBL நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டெயின்டி எல்லாத்துக்குமே நமக்கு சப்போர்ட் பண்ணும். வெஸ்டர்னில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன்லேயே ஸ்டீரியோ போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணுற மாதிரி IC டைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கெயினும் சூப்பராக இருக்கும், கிளாரிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். இந்த போர்டு ஸ்பேர் வேணும்னாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம், நம்மள்ட்ட இருக்குது. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்ம மேக்ஸினில் ஐமால் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 2.1 ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு சப்வூஃபருக்காக மட்டும் நல்லா ஹெவியாக ரிலே போட்டிருப்பாங்க, 30 ஆம்பியரில் இருக்கும் இந்த ரிலே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்காக சின்ன ரிலே யூஸ் பண்ணியிருப்பாங்க, 10 ஆம்பியர் ரிலே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஆப்ரேட்டிங் வோல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்லேருந்து 30 வோல்ட் ஒரு AC வோல்ட் தான் வேலை செய்யும். DC வோல்ட் கொடுத்தீங்கன்னா வேலை செய்யும், உங்களுக்கு ப்ரொடக்ஷன் எதுவுமே ஆகாது. அடுத்து பேஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னோட 2.1 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்பு ஃப்ரீ இதுலேயே வந்துடும், நமக்கு ATCBT இதுலேயே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கன் மீட்டர் நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம், அதாவது LED-க்காகவும் V மீட்டருக்காகவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம V மீட்டரும் சரி LED-யும் சரி 12 வோல்ட் டேரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா ஹீட் ஏறும். V மீட்டர் வந்து ஒரு 1 மந்த்லேயே நமக்கு போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா தனியாக பக்கன் மீட்டர் வச்சு நம்ம ஃபிக்சர் கன்வெர்ட்டர் வச்சு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அடுத்து பவர் சப்ளை செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை செக்ஷன் நம்ம பார்ப்போம். பவர் சப்ளை செக்ஷன் பார்த்தீங்கன்னா 3510 மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டோன் ப்ரோவில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் 2 யூஸ் பண்ணியிருக்கோம், 63 வோல்ட் 10,000 MFTயில் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 12-012 012 ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபேனுக்காகவும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 012 பார்த்தீங்கன்னா நமக்கு USB போர்டு பஹாரியா USB போர்டுக்காகவும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா தான் ஆம்பிளிஃபையரில் ஹம்மிங்கு இந்த இஷ்யூலாம் வராது, சீக்கிரம் வந்து போகிற கெப்பாசிட்டர் பஸ்ட் ஆகிறது இந்த ப்ராப்ளம்லாம் நமக்கு அதிகமாக இருக்காது. அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா நம்ம 26-26 ஒரு 12 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு லோட் அடிக்கிறப்ப நமக்கு உட்காரக்கூடாது, எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பல்ஜ் ஆகக்கூடாது, அதனால நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்து பேக் சைடில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சாக்கெட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஆம்பியர் ஹெவியாக வேணுன்றதுக்காக கம்ப்யூட்டர் சாக்கெட் இதில் ஃபியூஸோடு வந்துடும். அடுத்து பேக் சைடில் பனானா சாக்கெட் போட்டு நம்ம இம்போர்ட்டட் பனானா சாக்கெட் இது பார்த்திங்கன்னா நம்ம 3 யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்கு அதுக்கப்புறம் சப்புக்கு மொத்தம் 3 யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கூலிங் ஃபேன் பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே ஃப்ளோ ஆகும் ஏரு. இதில் பார்த்திங்கன்னா 3 ஆக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். பார்க்கறது லக்ஸூரியஸா நம்ம டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு 2.1 ஃபுல் பேக்கேஜ். இந்த பேக்கேஜில் என்னென்ன இருக்குன்றத ஒன்னொன்னா சொல்றேன். நான் உங்கள் தமிழ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒன்னாடி சிஸ்டம். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும், கைண்ட் ரெக்வெஸ்ட், ஓகேங்களா? இப்போ கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா 2.1ல நம்ம மினி டவர் செட்டப் பார்த்துட்டு நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அடுத்து அவங்களுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து ஆம்பு சப்வூஃபரும் பிளான் பண்ணோம். அப்புறம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு முன்னாடியே பண்ணிடுங்கன்னு சொல்லி மொத்தமாக வந்து பேமெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டோட்டல் செட்டப் பார்த்தீங்கன்னா 23,000 வருது. வித் JBL
1500 மாடல் ஒரிஜினலோட. ஸோ இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன டிசைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ஒவ்வொன்றா விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் சிஸ்டத்தை பார்க்க போறோம். இந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா மினி டவர் தான் என்னோட கான்செப்ட். ஏன்னா அப்பதான் வந்து மிட் ரேஞ்சை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி பேச முடியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்பதான் இந்த கான்செப்டை வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்றோம். இது வந்து ஜிப்புல பாத்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச் டியூட்டர், இது மேக்னட் டியூட்டர். இது பாத்தீங்கன்னா 90ல வந்து மிட் ரேஞ்சு, 5 இன்ச் மிட் ரேஞ்சு, இது 40 வாட்ஸ் வரைக்கும் டிசைட் பண்ணோம். ஸ்பீடர்ல பாத்தீங்க அப்படின்னா 40 வாட்ஸ் ஊஃபர்ல வந்து எல்லோ கோனு, ஹெவி கோர் இதை எடுத்துருக்கிறோம். இந்த ரெண்டையுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ்ல முடிக்கணும் அப்படின்னா நீட்டா வந்து கிளீனா வந்து ஆடியோ எடுக்கலாம். ஏன்னா இது வந்து நல்ல காம்போவா இருக்கு. நம்ம இதுக்கு மேலே நம்ம பண்ணிருக்கிறோம், நம்ம வீடியோலையும் பார்த்துருக்கீங்க. நிறைய கஸ்டமர் வந்து என்கொயரி பண்ணி ஆர்டரும் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த காம்போ வந்து நான் அப்படியே ஒரு ஜோடியை நான் பிக்கப் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து மெயினா வந்து சப்வூஃபர் லோ ஃப்ரீக்வன்சியை பொறுத்த வரைக்குமே நம்ம லோ பிராண்டை விட ஹை பிராண்ட் இந்த மாதிரி பேக்கேஜுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறவங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த 2.1 செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பேஸ் வந்து ரொம்ப அழுத்தமா இருக்கணும். அப்படின்னா தான் வந்து கேட்கிறவங்களுக்கு வந்து அது இனிமையா இருக்கும். சப்வூஃபர் பாக்ஸ்ல என்ன விதமான டிசைன் நம்ம பண்ணாலும் கஸ்டமரோட காதுக்கு பாட்டு போகும்போது அவங்க எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு டோன்ல தான் போகணும். அதுக்கு தான் இந்த ஆல்ட்ரேஷன் வேலை முதற்கொண்டு உள்ள போர்டில் பார்த்துருக்கு. இதுக்கு யூஸ் பண்ணிக்கிற சப்வூஃபர் பாத்தீங்கன்னா 1500 வாட்ஸ் மாடல், 325 வாட் ஆர்எம்எஸ். இப்பவும் சொல்றேன், இது 1500 வாட்ஸ் கிடையாது, 325 வாட்ஸ் ஆர்எம்எஸ் தான். இதுக்கு வந்து நம்ம 400 வாட்ஸ் ஆம்பை டிசைன் பண்றது பக்கா. சில கஸ்டமர்ஸ் வந்து நினைப்பீங்க 1500 வாட்டுக்கு இதுக்கு 400 வாட் ஆம்பு போட்டிருக்கீங்க. அது வந்து வேற, இது வேற. டெக்னிக்கலா வந்து நான் சொல்றதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் தான். வாட்டர் ப்ரூஃப்ல பேஸ் கோட்டு, அடுத்து ஃபர்ஸ்ட் கோட்டு, அப்புறம் செகண்ட் கோட்டு, தேர்ட் கோட்டு, மொத்தம் 3 கோட்டை வச்சு பெயிண்ட் பினிஷிங் இந்த பாக்ஸ் முடிச்சிருக்கிறேன். உங்களுக்காக வந்து இந்த கிரில்ல ஓபன் பண்ணி உள்ள வச்சிட்டேன். இது கிரில்லோட பினிஷிங் லுக்கோட தான் வரும். மூணுமே பாத்தீங்கன்னா வெளியே வந்து பிளாக் கிரில்லோட வந்துடும். இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நல்ல கஸ்டமருக்கு நல்ல ஒரு 2.1 கொடுக்குறோம்ல, அதை அப்படியே காம்போவா கொடுக்கும்போது எங்களால என்ன டிசைன் வேணா பண்ணி தர முடியும். ஆடியோ வந்து நல்லா என்வலப் பண்ணி அவங்களோட காதுகளுக்கும் சரி, அவங்க கேட்கிற பழைய பாடல்களுக்கும் சரி அவ்வளவு தெளிவா எடுக்கலாம். இதுல ஒரு மெயின் விஷயம் சொல்ற நண்பர்களே, இதுல நீங்க ப்ளூடூத் ஆக்சுவலா தான் பாட்டு போட முடியும். இதுல ஆப்டிகல்லாம் வராது. ஆனா ஆப்டிகல் லைன்லயும் கொடுத்து எனக்கு 2.1 வேணுமா, தரமா செஞ்சுக்கலாம். சீரியஸா சொல்றேன், தரமா செய்யறேன். அதுக்கான கான்செப்ட் ரெடி பண்ணிட்டேன். சோ இந்த மாதிரியான ஒரு 2.1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுது, அது எப்படி விரும்புறீங்க, என்ன மாதிரி கான்செப்ட் நீங்க ஆசைப்படுறீங்கன்றத உங்க மைண்ட் ஆஃபிக்கே விடுறேன். இந்த பட்ஜெட் வந்து 23,000க்கு நான் பண்ணிருக்கிறேன். மொத்த காம்போவும் சேர்த்தே நான் 23,000 தான் பண்ணிருக்கிறேன். 12 ஆம்பியர் காயில் பிளஸ் வந்து டிரான்சிஸ்டர் பேஸ்டு 400 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர் வித் ப்ராப்பர் ஆடியோ டெவலப்மெண்டோட ப்ரொடெக்ஷனோட பண்ணிருக்கிறேன். மிட் ரேஞ்சு, டியூட்டர், ஊஃபர் எல்லாமே பாத்தீங்கன்னா 3-வே கான்செப்ட், 2 ஜோடி, ஒரு ஜோடி. அப்படியே சப்வூஃபர் பாத்தீங்கன்னா 1500 வாட் இருக்கக்கூடிய JPL சப்வூஃபர் ஒரிஜினல் வித் பில்லோட. சோ ஒட்டுக்கா இதை பொறுத்த வரைக்குமே எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடா முடிஞ்சிருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, கம்பல்சரி அவங்களுக்கும் பிடிக்கும். இந்த மாதிரியான காம்போக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. என்ன காரணம்னா, பேசிக்கா ஒரு ஸ்டீரியோ நம்ம கேட்கறது ஒரு ரகம் இருப்பாங்க, 2.1 ஆம்படு ரகம் இருப்பாங்க, சப்வூஃபர் பாக்ஸ் சப்வூஃபர் தனியா தாங்க ஒரு ரகம் இருக்காங்க. எனக்கு மொத்தமா காம்போவா கேக்குறாங்க பாத்தீங்களா, அவங்கள தான் நாங்க இறங்கி வேலை பார்க்கறதுக்கு பல வேலைகள் அங்க இருக்கு. இப்பவும் சொல்றேன், நீங்க ஆம்பு கேட்டாலும் சரி, ஸ்பீக்கர் பாக்ஸ் கேட்டாலும் சரி, ஸ்பீக்கர் கேட்டாலும் சரி, என்னால இண்டிவிஜுவலா தர முடியும். அதை வந்து இன்னும் ஒரு பங்கு சேர்த்து கொண்டு போக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, பெஸ்டா பண்ணி தரோம். இந்த காம்போல எங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க பெஸ்டா ஆட் பண்ணிருக்கிறோம். இது வந்து உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறோம். சோ இதை வந்து கண்டினியூஸா வந்து நீங்க ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்டா கொண்டு போங்க, உங்களை பாத்துக்கலாம் நண்பர்களே. ஓகே நம்மளுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கும் நல்லா தரமான ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னு நினச்சா நம்ம முன்னாடியே கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நேரில் விசிட் பண்ணி நீங்கள் பார்க்கணுனாலும் டெமோ பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் வரும்போது எங்களுக்கு ஒரு கான்டாக்ட் மட்டும் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்கள் இருக்கோமா இல்லை வெளியில் ஃபிட்டிங் போயிட்டோமா என்ன நாங்கள் கரெக்டாக சொல்லிடுவோம். அதே மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, இந்த மாதிரி இந்த ஆம்பிளிஃபையர் தான் வேணும், அந்த ஆம்பிளிஃபையர் தான் வேணுன்றீங்க. நீங்கள் எந்த ஆம்பிளிஃபையர்னே ஃபோட்டோ எடுத்து அனுப்ப மாட்டீங்க. அது எடுத்துட்டு அனுப்பி சங்கடப்பட்டு நீங்கள் டேரெக்டாக கூப்பிட்றீங்க. அது கூப்பிட்டு எந்த ஆம்பிளிஃபையர்னு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் நாங்கள் எப்போ போட்ட வீடியோன்னு எங்களுக்கும் தெரியாது. அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் இல்லாட்டி அந்த வீடியோவே ஷேர் பண்ணி கேட்டிங்கன்னா கூட அப்படியே நாங்கள் சொல்லிடுவோம். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லா எங்களுக்கு மைண்ட் ஃப்ரீயாக நாங்கள் நல்லா சொல்லி கொடுத்துருவோம். இந்த மாதிரி உங்களுக்கும் ஆம்பிளிஃபையர் வேணும்னா நம்ம முன்னாடி கான்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். நல்லா சேஃப்டியாக நம்ம கொரியர் பண்ணி உங்களுக்கு உங்களோட ஆசைகளை வந்து தீர்த்துக்கலாம். தேங்க்யூ கைஸ்.